நாங்கள் வந்து டிவிசிவ் பாலிடிக்ஸ் பண்ணுறதா இருந்தால் எப்படி அங்கே மெஜாரிட்டியாக இருக்கிற ஸ்டேட்ஸ் எல்லாம் ஜெயிக்கிறோம். அப்போ ஃபைசாபாத்தில் ஏன் தோத்தீங்க? அமித்ஷா அவர்கள் இன்ன வரைக்கும் இபிஎஸ் முதல்வர் வேட்பாளர்னு சொல்லவே இல்லைங்க. தேர்தல் வரும்போது நாங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு பெரிய பலமாக இருக்கும், பலவீனமாக கண்டிப்பாக இருக்க மாட்டோம். இந்த சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். லலிதால வாங்குங்க, நிறைய பணம் சேவ் பண்ணுவீங்க. முதல்வர் அவர்களே பேசும்போது என்ன சொல்றாரு? மேடையில பேசும்போது அமித்ஷா அவர்களே நீங்க மட்டும் கிடையாது, உங்க சங்கி படையே வந்தாலும் கூட தமிழ்நாட்டில் ஒன்றும் பண்ண முடியாது. 1999 எங்களோட சேர்ந்து தான் இந்த சங்கி படையை முதலாக தமிழ்நாடு ஃபுல்லாக இடமிடமா போய் அவங்க வந்து மொத்தமாக கேம்பெயின் பண்ணதே திமுக தான். திமுக ஒரு கம்யூனல் பார்ட்டி, முஸ்லிம்க்கும் கிறிஸ்டினுக்கும் இருக்கிற பார்ட்டி, ஹிந்துஸ்க்கு ஆன்டி பார்ட்டி. திராவிட ஆட்சி வந்த 50 ஆண்டுகளா இருக்கட்டும், ஒற்றுமையா தானே சார் இருக்காங்க தமிழ்நாட்டில். இந்த பேலன்ஸ் தான் தமிழ்நாட்டையே யாராலையும் டச் பண்ண முடியல. மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம். பாஜகவின் மாநில துணைத் தலைவர் மற்றும் பூத் கமிட்டியுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு ஆர்யன் ஜெயபிரகாஷ் அவர்களுடன் பேச இருக்கின்றோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேடம், தேங்க்யூ, ரொம்ப நன்றி சார். 2026 தேர்தல் களம் அனல் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. பீகாரில் வெற்றி பாஜக. அதற்கு பிறகு ஒரு மேடையில் அமித்ஷா அவர்கள் பேசும்போது பீகாரை தொடர்ந்து அடுத்து மேற்கு வங்காளம், தமிழ்நாடு அங்கேயும் வரப்போகிறோம் அப்படின்னு சவால் விட்டிருக்கிறார். இது மேடை பேச்சுக்கான சவாலா அல்லது இங்கே தமிழ்நாட்டில் நீங்கள் கால் பதிக்கிறதுக்கு என்னென்ன வேலைகள் செய்யப்பட்டிருக்கு, என்ன உங்ககிட்ட ஸ்ட்ராட்டஜி இருக்குது? ரொம்ப நன்றி மேடம் எங்களை இன்டர்வியூ பண்ணுறதுக்கு. பிஜேபியில் அதுவும் அமித்ஷாஜி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாருன்னா அது வந்து ஒட்டுமொத்த பிஜேபியுடைய ஸ்டேட்மெண்ட். அது வந்து ஒரு சாதாரணமாக திமுக எடுத்துக்காது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம். எப்படின்னா, நாங்கள் கால் பதிச்சிங்களாங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னீங்க. இப்போ அதுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். என்னென்னா, திமுக இப்போ வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை ரொம்ப சீரியஸாக எடுத்திருக்காங்க. எப்படின்னா, தினமும் திமுகவுடைய லீடர்ஸோ முதல்வர் உட்பட காலையிலேருந்து நைட் வரைக்கும் பாஜகன்னு மட்டும்தான் பேசுகிறாங்க. எதிரி எங்களை சீரியஸாக எடுத்தால் போதும் மேடம். சீரியஸாக எடுத்திருக்காங்க, ஆனால் பயப்படுறாங்கன்னு சொன்னீங்க பாருங்க. ஏன்னா முதல்வர் அவர்களே பேசும்போது என்ன சொல்கிறாரு? மேடையில் பேசும்போது அமித்ஷா அவர்களே நீங்கள் மட்டும் கிடையாது, உங்கள் சங்கி படையே வந்தாலும் கூட தமிழ்நாட்டில் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு பதிலுக்கு இவர் சவால் விட்டுருக்கிறார். இதை எப்படி பார்க்குறீங்க? நாங்கள் ஒன்றுமே பார்க்கல மேடம். 1999 எங்களோட சேர்ந்து தான் இந்த சங்கி படையை முதலாக தமிழ்நாடு ஃபுல்லாக இடமிடமா போய் அவங்க வந்து மொத்தமாக கேம்பெயின் பண்ணதே திமுக தான். கரெக்டாக நாங்கள் 1980 ஆரம்பித்த பார்ட்டி கிட்டத்தட்ட 21 ஸ்டேட்டை ரூல் பண்ணுறோம். இப்போதைக்கு 17 ஸ்டேட்டு தனியாக ரூல் பண்ணுறோம். இந்தியாவை கிட்டத்தட்ட 12 வருஷமாக ரூல் பண்ணுறோம். அதனால் தமிழ்நாட்டில் வர முடியாது அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக திமுகவை சேர்ந்தவர்களை, சோர்ந்து இருக்கிற திமுகவை அவர் தட்டி எழுப்ப ட்ரை பண்ணுறாரு. ஆனால் வந்து அவங்க இந்த 5 வருஷமாக கொடுத்த ஆட்சி வந்து திமுகவினரே, திமுக சேர்ந்த கட்சிக்காரங்களே அவ்வளவு அன்ஹாப்பியாக இருக்காங்க. மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால் ஆட்சிக்கு வரமாட்டோம் அப்படிங்கிறதுக்கு எப்படியாவது கொஞ்சம் பேராவது அவருக்கு வேலை செய்கிறதுக்கு வரணுங்கிறதுக்காக அவர் உத்வேகப்படுத்துறதுக்காக அப்படி ஒரு பேச்சு பேசுகிறாருங்கிறது என்னுடைய கருத்து மேடம். இல்லை, இதையே திருப்பி நான் கேட்கலாமா? சோர்ந்து போயிருக்கின்ற தமிழ்நாட்டில் பாஜக வரவே வராது அப்படின்னு இங்கே வந்து ரொம்ப ஏக்கமாக இருக்கக்கூடிய பாஜகவினரை தட்டி எழுப்பக்கூடிய பேச்சாக அமித்ஷா பேசியிருக்கிறாரா? இல்ல உங்ககிட்ட வேற என்ன களத்துல என்ன இருக்கு உங்ககிட்ட? அவர் தமிழ்நாட்டில் வந்து பேசலையே மேடம். அவர் வந்து பேசியது வந்து வெஸ்ட் பெங்கால்ல பேசினார் இல்லையா? பீகார் ஜெயிச்ச பிறகு வெஸ்ட் பெங்கால் தமிழ்நாட்டு கேடருக்கு தானே பேசியிருக்கிறாரு. உங்க பாஜக தொண்டர்கள் மாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கு தானே பேசியிருக்காரு. அவர் வந்து ஸ்டாலின் அவர்களே நாங்கள் ஜெயிக்க போறோம்னு சொல்லி தான் சொல்லியிருக்காரு. ஒன்று. ரெண்டாவது வந்து பாஜக தொண்டரை வந்து தட்டி எழுப்ப வேண்டிய ஒரு தேவையே இல்லைங்கிறது என் கருத்து மேடம். எப்படின்னா, 100 வருஷமாக எங்களுடைய கட்சி ஆர்எஸ்எஸ் வந்து இங்கே
அந்த இயக்கம் இருக்குது. அந்த இயக்கத்தின் ஒரு பார்ட்டு தான் பிஜேபி. எப்படி வந்து திகாவிலிருந்து வருகின்ற ஒரு திமுக ஒரு இயக்கமாக வந்திருக்கோ, நாங்கள் வந்து ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்து ஒரு இயக்கம் தான். அதில் எங்களுக்கு ரொம்ப பெருமை. எங்கள் 100வது வருஷம் செலிப்ரேட் பண்ணுறோம். நீங்கள் வந்து நான் இந்த பூத் ஒர்க் எடுத்தபோது முதல் வேலை வந்து நான் 2024 வந்து திரு அண்ணாமலைக்காக கோயம்புத்தூரில் போய் வேலை செஞ்சேன். எங்களுடைய குடும்பமே வந்து ஒரு அரசியல் குடும்பம். அதனால் நாங்கள் ஃபீல்டில் வேலை செஞ்சு பழக்கம். ஸோ நான் கோயம்புத்தூரில் போய் முதல்ல அந்த ஃபீல்டு ஒர்க்கை நான் வந்து ஃபஸ்ட்டு 45 நாள் தங்கியிருந்து வேலை பார்த்தேன் மேடம். அப்போ பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்னென்னா, எதையுமே எதிர்பார்க்காம அந்த தொண்டர்கள் வந்து அலையலையாக வராங்க. அலையலையாக தொண்டர்கள் வராங்க. என்ன நான் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆர் ஒரு சின்ன ஒரு வேலை மட்டும் நான் பார்த்தேன்னா, அவங்க எல்லாரையுமே ஒருங்கிணைக்கிறது மட்டும்தான் வேலை. கிட்டத்தட்ட 68,467 பூத்துலேயும் இப்போ குழு போட்டுட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 8,50,000 தொண்டர்கள் ஒருங்கிணைந்துட்டாங்க. இது வந்து நீங்கள் எலெக்ஷன் இந்த வாட்டி தேர்தல் வரும்போது நாங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு பெரிய பலமாக இருப்போம். பலவீனமாக கண்டிப்பாக இருக்க மாட்டோம். அமைப்பு ரீதியாக ரொம்ப ஸ்ட்ரெங்தன் ஆகிட்டு வரும். எப்படின்னா, திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து இதற்கு முன்னாடி கலைஞர் இருக்கும்போது இருந்த திமுக மாறி இப்போ வந்து வெறும் வந்து ஒரு சித்தரஞ்சன் சாலை திமுக மாறிடுச்சு. ஒன்லி அவங்க ஃபேமிலி இஷ்யூஸாக மாறிடுச்சு. ஆன்டி நேஷ்னலாக இருக்காங்க, ஆன்டி ஹிந்துஸாக இருக்காங்க. இந்த 2 ஸ்டாண்ட்ஸை வந்து கலைஞர் இருக்கும்போது ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக ஹேண்டில் பண்ணார். இப்போ இருக்க முதல்வர் வந்து அவர்கிட்ட எந்த கண்ட்ரோலுமே இல்லை அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். இது என்னோடய ஒப்பீனியன். நீங்கள் ராஜா வந்து ஒரு சிலையை வந்து இந்து சிலை ஒரு சிலை இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டில் இந்தியாவில் வந்து இந்துத்துவா ஒழிக்க முடியாது, அதனால் சிலை எடுக்கணும்னு ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் பேசுகிறார். அப்புறமா டிஆர் பாலு வந்து நான் இந்த கோயில் இடித்தேன் அந்த கோயில் இடித்தேன்ட்டு பப்ளிக்காக சொல்கிறார் எலெக்ஷனில் 24 எலெக்ஷனில். அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக நேற்று வந்து ஒரு பாஸ்டர் மாதிரி பேசினார். ஒரு கிறிஸ்டின் பாஸ்டர் எப்படி பேசுவாங்களோ சர்ச்சில், அதை விட பெட்டராக கிறிஸ்டியானிட்டியும் திமுகவும் ஒன்று தான் அப்படிங்கிற நிலைமைக்கு கொண்டு போகிறார். பொன்முடி பேசினதை உங்ககிட்ட வாயால் நான் சொல்ல விரும்பலை, ஆனால் என்ன பேசினார், அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்படி எல்லாம் பேசுகிறோம், இந்த 1000 ரூபாய் வாங்கிட்டு எங்களுக்கு ஓட்டு போடுவாங்க ஹிந்துஸ் அப்படிங்கிறது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்குது. இது வந்து மாறி ஒரு 87% ஹிந்துஸ் ஒன்றா சேர்ந்துட்டாங்கன்னா அவங்களுடைய நிலைமை என்னன்னு அவங்களுக்கு வந்து இந்த 2026 வருங்கிறது என்னோடய ஒப்பீனியன் மேடம். சரி, நீங்கள் சொல்கிறீங்க இந்துக்களுக்கு எதிராக இவ்வளவு பேச்சு பேசுகிறாங்க திமுக அப்படின்லாம் சொல்கிறீங்க. 2021 அந்த தேர்தலில் பரப்புரையை இங்கே தமிழ்நாட்டில் பிரதமர் மோடி அவர்கள் ஆரம்பிக்கும் போதே வெற்றிவேல் வீரவேல் அப்படின்னு தான் ஆரம்பித்தாங்க. ஆனால் உங்களுக்கு ரிசல்ட் என்னவா இருந்தது? 21 தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி தான், ஆனால் திமுக தான் வெற்றி பெற்றது. 2024 எடுத்து நாடாளுமன்ற தேர்தல் 40க்கு 40 திமுக தான் வெற்றி பெற்றிருக்கு. ஆக நீங்கள் சொல்கிற இந்த இந்துத்துவா இதெல்லாம் இங்கே தமிழ்நாடு மாநிலத்தில் செல்லுபடி ஆகுமா? ஓகே, நல்ல கேள்வி மேடம், பிரமாதமான கேள்வி. 21 எலெக்ஷன் அப்போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு புது லீடர்ஷிப்பு, கோவிட்டு, இந்த அந்த சமயத்தில் வந்து 10 வருஷத்துக்கான ஆன்டி இன்கம்பன்சி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து கொஞ்சம் பிரிஞ்சு நின்னது. ஓபிஎஸ் அவர்களோ இல்லை வந்து ரொம்ப இன்வால்வ் ஆகி ஒர்க் பண்ணல, தினகரன் அவர்கள் தனியாக கேண்டிடேட்ஸ் போட்டாங்க. 75 சீட்டு ஜெயிச்சுக்கிறதுங்கிறது அதுவே ஒரு கிட்டத்தட்ட ஒரு பெரிய வெற்றியாக தான் நாங்கள் பார்க்குறோம். 2024 வருவோம் மேடம். 24 வரும்போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பிஜேபியும் அலையன்ஸில் ஒன்றா இல்லை. நீங்கள் நான் கால்குலேஷன் வச்சுருக்கேன், ரெண்டு பேரும் சேர்ந்து நின்று தான் நாங்கள் 15 சீட் வரைக்கும் ஜெயிச்சிருப்போம். அவங்க ஒற்றுமையாக நின்னாங்க. அது வந்து ஒவ்வொரு எலெக்ஷனுமே மேடம் நிறைய ஃபேக்டர்ஸ் சேர்ந்தது தான் ஒரு எலெக்ஷன். நான் ஒரு ஃபீல்டு கை, நீங்கள் என்னுடைய இந்த செட்டப்பெல்லாம் வச்சு பார்க்காதீங்க. ஸோ ஃபீல்டு கையில் நிறைய விஷயங்கள் ஒன்று கூடி வர சமயம்தான் ஒரு எலெக்ஷன். அதனால் அப்பேற்பட்ட ஒரு 2011
ஒரு ஒரு டிஸ்கஷன் 2009-10 ஒரு டிஸ்கஷனில் வந்து 2011 திமுக தோக்கவே தோக்காதுண்ணா. ஏன்னா வந்து காங்கிரஸ், விசிகே, பிஎம்கே, கம்யூனிஸ்ட், டிஎம்கே இவ்வளோ பெரிய அலையன்ஸ் மேடம் ஜெயலலிதா ஜெயிக்கிறாங்க. ஸோ விஜயகாந்தோட அலையன்ஸோட 2011 ஜெயிக்கிறாங்க. நாங்கள் வந்து ரிலிஜனை பேஸ் பண்ணி என்றைக்குமே இந்தியாவில் எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணதில்லை. ஆனால் இந்த தடவை நீங்கள் அதை தான் ஃபேஸ் பண்ணுறீங்களோன்னு தோணுதே சார். திருப்பரங்குன்றத்தை இவ்வளோ தூரம் கொழுந்து விட்டு எரிய வைக்கிறீங்களே, அப்படி இருக்கும்போது அது கை கொடுக்கும் அப்படின்னு என்ன நம்பிக்கை? அங்கே வந்து ஒரு இந்து தமிழர் கட்சி ராம ரவிக்குமார் அவர்கள் அங்கே ஏற்றணும்னு அவர் போகிறாரு. அந்த தீபத்தூணில் ஏற்றணும்னு சொன்னோன்னே இங்கேருந்து நைனா நாகேந்திரன் அவர்கள் ஒரு கட்சியை சார்ந்து பாஜகவை சார்ந்தவர், ஹச்ராஜா அவர்கள், இவங்கெல்லாம் படையெடுக்கிறீங்கும் போது நீங்கள் நம்புறது மக்களையா அல்லது இந்த இந்துத்துவாவையா? இது கை கொடுக்குமா உங்களுக்கு? 26 இதை வச்சே ஜெயிச்சிட முடியுமா? 100% நாங்கள் ஹிந்துஸுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் மேடம். ஆர்எஸ்எஸ் அண்ட் பிஜேபி ஹிந்துவுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். ஆனால் நாங்கள் திமுக மாதிரி வெறும் கிறிஸ்டியனுக்கும் முஸ்லீமுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணி ஹிந்துவுக்கு ஆன்டியாக இருக்கிற ஒரு கம்யூனல் பார்ட்டியாக மாற மாட்டோம். அதுக்கு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். மேகாலயா 75% மேலே கிறிஸ்டியன்ஸு, தென் நாகாலாந்து 70% மேலே கிறிஸ்டியன்ஸு, 25% கிறிஸ்டியன்ஸ் இருக்கிற கோவா, உத்தரப்பிரதேசில் 20% முஸ்லிம்ஸ், பீகாரில் எங்களுக்கு வந்து 17.8%, 18% முஸ்லிம்ஸ். இங்கெல்லாம் நாங்கள் கவர்மெண்ட்டில் இருக்கோம். ஸோ ஒரு வாட்டியில் 2 வாட்டி இல்லை, கண்டினியூஸாக இருக்கும். ஸோ அங்கெல்லாம் நாங்கள் ஜெயிச்சு இந்தியாவையும் கண்டினியூஸாக ஜெயிச்சிட்ருக்கோம். அப்படின்னா வந்து எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் மோடியை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வேர்ல்டு லீடராக நினச்சி அவர் தான் இந்தியாவாக ப்ரொடெக்ட் பண்ண முடியும், இந்த மாதிரி டிவிசிவாக ஆக்காமல் இந்தியாவை வந்து மொத்தமாக ப்ரொடெக்ட் பண்ண முடியும்னு இந்தியாவில் இருக்க மொத்த மக்கள் நம்புகிற மாதிரி தமிழ்நாடு மக்களும் நம்புகிறாங்க. திருப்பரங்குன்றம் இஷ்யூ எடுத்துக்கிட்டோம். திருப்பரங்குன்றத்தில் விளக்கு ஏற்றணுன்ட்டு ஒரு அமைப்பினர் வந்து போகிறாங்க. அதுக்கு ஏன் என்னுடைய மாநில தலைவர் போனாங்கன்றீங்க? நீங்கள் ஆர்டிகல் 370 ஜம்மு காஷ்மீரில் நடந்தது, அதுக்கு திமுக ஆர்டிகல் 370 இங்கிருந்து ஏன் எடுத்தாங்க? நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்க முஸ்லீமையும் கிறிஸ்டியனும் மட்டும்தான் அப்பீஸ் பண்ணுறாங்க. சீக்ஸ் அப்பீஸ் பண்ணுறாங்களா? ஜெயின்ஸ் அப்பீஸ் பண்ணுறாங்களா? புத்திஸ்ட் அப்பீஸ் பண்ணுறாங்களா? அதுக்கான ஒரே ஸ்டேட்மெண்ட்டாக திமுக கொடுத்துருக்கா? கிடையாது. அவங்க இந்த 12% ஓட்டு, 6% கிறிஸ்டியன்ஸும் 5.90% முஸ்லிம்ஸு, இவங்க 2 பேருடைய ஓட்டை கன்சாலிடேட் பண்ணிடலான்னு நினச்சிட்டு அது வந்து மேடம் ஜெயலலிதா இருக்க வரைக்கும் அவங்களால பண்ண முடியல. இப்போ அதை பண்ணிட முடியும், இப்போ இருக்கிற அதிமுக கிட்ட பண்ணிட முடியும்னு நினச்சிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆன்டி ஹிந்து. நாங்கள் இப்போ பிஜேபியில் சார்ந்த யாராவது ஒரு ஆன்டி முஸ்லீமாவோ ஆன்டி கிறிஸ்டியனாவோ இந்தியா ஃபுல்லாக எங்கேயுமே நாங்கள் அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் சொல்ல மாட்டோம். அதனால தான் நாங்கள் கவர்மெண்ட்டில் இருக்கோம். இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் பரப்புரையிலேயே பாஜக விதைச்சதே அதுதானே, இஸ்லாமியர்களுக்கு எதிராக தானே. நீங்கள் இப்போ இல்லைன்னு எப்படி சொல்லுவீங்க? எங்கே அப்போ எப்படி மேடம் நாங்கள் உத்தரப்பிரதேஷ்லேயோ பீகார்லேயோ தெலுங்கானா முதல் கூட நாங்கள் இப்போ ஆப்போசிஷனில் இருக்கோம். எப்படி வந்து இங்கெல்லாம் ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? நாங்கள் வந்து டிவிசிவ் பாலிட்டிக்ஸ் பண்ணுறதா இருந்தால் எப்படி அங்கே மெஜாரிட்டியாக இருக்கிற ஸ்டேட்ஸ்லாம் ஜெயிக்கிறோம்? அப்போ ஃபைசாபாத்தில் ஏன் தோத்தீங்க? ராமர் இருக்கிற இடத்துலயே, கோவில் கட்டின இடத்துலயே நீங்கள் தோத்தீங்கும் போது மக்களுடைய வளர்ச்சியை பேசுவீங்களா, அல்லது இந்த இந்து ராமருக்கு கோவில் கட்டுவோம் அடுத்து சீதைக்கு கோவில் கட்டுவோம் இதை பேசுவீங்களா? அது ஆக்சுவலாக எங்களுக்கு அட்வான்டேஜ் தானே மேடம். ராமர் கோவில் கட்டின இடத்துலையே எங்களால் ஹிந்துத்துவாவை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியலன்னா நாங்கள் ஹிந்துத்துவாவை எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஓட்டு கேட்கலையே. இல்லை, இதுலேருந்து உங்களுக்கு ஒரு பாடமா, பாஜகவுக்கு ஒரு பாடமா? மக்களுடைய பிரச்சனையை பேசுங்க, வளர்ச்சி அரசியலை பேசுங்க, அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னங்கிறத பேசுங்கிறது ஒரு பாடமா? இப்போ திருப்பரங்குன்றத்தில் தீபத்தூணில் ஏற்றணும்னு இவ்வளோ போராடுறீங்கல்ல, இதே பாஜக இங்கே தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை என்ன, அதை பற்றி பேசி அதோட வளர்ச்சி மாநிலத்தில் பாஜகவோட வளர்ச்சின்னு எடுத்துட்டு போனால் அது ஒரு நல்ல இல்லை. நீங்கள் அதாவது அது 100% மேடம். எப்படின்னா இந்த டாப்பிக்கை இப்படி மாற்றினதே வந்து திமுகவுடைய எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தான் இப்படி மாற்றிருக்காங்கன்னு என்னுடைய கருத்து. அவங்க வந்து நிறைய விஷயத்தில் ஃபெயிலியர். ஒரு விஷயத்தை ஷார்ட்டாக சொல்கிறேன் மேடம். ஃபஸ்ட்டு வந்து இடஒதுக்கீடு, சமூக நீதி, இது வந்து தான் அவங்களுடைய பிளாட்ஃபார்ம். சரியா மேடம்? இந்த
சமூக நீதியோடைய மெயின் பார்ட்டே இடஒதுக்கீடு தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 65 லட்சம் குழந்தைங்கள் வந்து 1ஆம் கிளாஸ்லேருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்க வராங்க. 65 லட்சம் குழந்தைங்கள் வருஷம். இதுதான் 24-25 டேட்டா. இந்த 65 லட்சம் குழந்தைகள் 12ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கிறாங்க. 12ஆம் கிளாஸில் வந்து எக்ஸாம் எழுத வரும்போது 17 லட்சம் குழந்தைங்களாக குறைஞ்சிடுறாங்க. 65 லட்சம் 17 லட்சமாக குறைஞ்சிடுறாங்க. குறைஞ்சு அந்த ஏன் குறையிறாங்க? அந்த பீரியடில் எந்த இடத்துலையுமே இடஒதுக்கீடு கிடையாது. இது ஒரு சீரியஸான டாபிக், கொஞ்சம் தயவுசெய்து எனக்கு டைம் கொடுக்கணும். எந்த இடத்துலையுமே இடஒதுக்கீடு கிடையாது. ஒரு கடைநிலை ஊழியர், டிரைவர், குக்கு ஆர் எனி பூ விற்கிற ஒரு லேடி, ஒரு ஃபிஷர்மேன், ஒரு போலீஸ்மேன், ஒரு கான்ஸ்டபிள், ஒரு பெரிய ஸ்கூலுக்கு வெளியில் எந்த ஊரில் வேணால் எடுத்துக்கோங்க, இந்த ப்ரைவேட் ஸ்கூல் வெளியில் நிற்கிற அந்த கான்ஸ்டபிள், அவங்க குழந்தை அங்கே போய் படிக்க முடியாது. ஏன்னா ஸ்கூலுடைய ஃபீஸ் என்ன இன்னைக்கு? 60,000 ரூபாய் 50,000 ரூபாய் இல்லாமல் எல்கேஜி ஸ்கூலில் கூட ஃபீஸ் கிடையாது. 2 லட்சம் ரூபாய் இல்லாமல் எந்த ஸ்கூல்லையுமே நீங்கள் 10th ஸ்டாண்டர்டோ 11th ஸ்டாண்டர்டோ 12th ஸ்டாண்டர்டோ படிக்க முடியாது. நீங்கள் எல்லாருக்குமே பப்ளிக் தெரியும், நான் வந்து டேட்டா இருக்குது, பப்ளிக்குக்கும் தெரியும் அவங்க எவ்வளோ ஃபீஸ் கட்டுறாங்க. 2 லட்சம் கூட ஒரு வருஷம் ஃபுல்லாக சம்பாதிக்காதவங்க 2 லட்சம் ரூபாய் ஸ்கூல் கொடுத்து படிக்க முடியல. திமுக இது வரைக்கும் நாங்கள் தான் ரிசர்வேஷனில் ஒரு இடஒதுக்கீடு சமூக நீதிலாம் பண்ணுறோன்னா 65 லட்சம் பசங்க சிஸ்டமேட்டிக்காக 8ஆம் கிளாஸ் வந்த உடனே 65ங்கிறது 40 லட்சம் ஆகிடுது. 40ங்கிறது 30ஆகுது 10ஆம் கிளாஸ் வரைக்கும். 30ங்கிறது 17,65,000 பேர் தான் +2 எழுதுகிறான். இவ்வளோ பேர் படிப்பை ஒரு ஸ்டேஜும் நிறுத்துறதுக்கான காரணம் அவங்களுக்கு இடஒதுக்கீடு இல்லை. ஏழைங்களை படிக்கிறதுக்கு முடியல, அதனால வெவ்வேறு வேலைக்கு போயிடுறாங்க. இது ஒரு ஸ்டாப். 17 லட்சம் பேருக்கு அப்புறமா இன்னொரு ரொம்ப ஷாக்கிங், 17 வயசு வரைக்கும் 18 வயசு வரைக்கும் ரிசர்வேஷன் இல்லாமல் வரவங்க எங்கே போகிறாங்க? ஸ்விக்கிக்கு, ரேப்பிடோக்கு, இந்த மாதிரி வேலைக்கு போயிடுறாங்க. ஏன்னா ஒவ்வொரு ட்ராப் அவுட்டாக வரும்போது சமூக நீதி இளைஞர்களுக்கு கிடையவே கிடையாது. முடித்த பிறகு சமூக நீதியும் கிடையாது, ரிசர்வேஷனும் கிடையாது, இடஒதுக்கீடும் கிடையாது. 3 லட்சம் பேர் தான் காலேஜுக்கு போகிறான். 65 லட்சத்திலிருந்து நீங்கள்லாம் வந்து ஒரு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. 65 லட்சத்திலேருந்து 3 லட்சம் பேர் தான் கல்லூரி படிப்புக்கு போகிறாங்க மேடம். கல்லூரி படிப்புக்கு போன பிறகு தான் அவங்களுக்கு முதலாக இடஒதுக்கீடே வருது. 3 லட்சம் பேருக்கு தான். அதில் கூட இவங்க இந்தியா ஃபுல்லாக இடஒதுக்கீடு இருக்குது. 19% எக்ஸ்ட்ரா கிளைம் பண்ணலாம். ஏன்னா அந்த 19% 9th schedule ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனில் மேடம் ஜெயலலிதா வாங்கி கொடுத்தாங்க. அது கூட திமுக கிளைம் பண்ண முடியாது. இப்போது 3 லட்சம் பேரில் 20%க்கு தான் ரிசர்வேஷன் வருது. அதில் அவங்க படிக்கிறாங்க. அதில் மொத்தம் அந்த 3 லட்சம் பேரில் 5% தான் SC/STக்கு. ரிசர்வேஷனில் எவ்வளோ பேரில் 65 லட்சம் பேர் படிக்க ஆரம்பித்து 5% தான் அதை யூஸ் பண்ணுறாங்க. யூஸ் பண்ணி முடிச்சிட்ட பிறகு மேடம் இன்னொரு ஷாக்கிங் என்னென்னா, இந்த 5 வருஷத்தில் டிஎன்பிஎஸ்சி மூலியமாகவும் கவர்மெண்ட் மூலியமாகவும் 13,000 பேருக்கு தான் வேலைக்கு எடுத்திருக்காங்க. 13,000 பேர் தான் வருஷத்துக்கு வேலைக்கு எடுத்திருக்காங்க மேடம். அந்த 13,000 பேரில் 20%ன்னு வச்சுக்கோங்களேன், 2,600 பேருக்கு தான் ரிசர்வேஷனே கிடச்சிருக்கு. எங்கேருந்து? 65,000லேருந்து 2,600 பேருக்கு தான் ரிசர்வேஷன். அந்த 2,500 பேரில் SC/STக்கு 125 பேர், ஒரு 250 பேருக்கும் 300 பேருக்கு தான் ரிசர்வேஷன் கிடச்சிருக்கு. அப்போது இடஒதுக்கீடு சமூக நீதினு மேடைக்கு மேலே பேசுகிறவங்க இப்படி எஜுகேஷனில் இப்படியே கீழே குறைஞ்சி வந்து எல்லாரும் படிக்க வைக்கவே முடியாமல் கஷ்டப்படுற குடும்பங்கள் தான் அதிகம் தமிழ்நாட்டில். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், பணம் இருக்கிறவங்க மட்டும்தான் நல்ல ஸ்கூல்ஸில் படிக்க வைக்க முடியும். ஒரு குட் ஷெப்பர்ட்லையோ ஒரு எந்த விதமான ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் நீங்கள் எல்லாரும் குழந்தைங்களை ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்க வைக்கும்போது அதில் ஒரு பெரிய ஃபெயிலியர். இவங்க மொத்தமாக இந்த 5 வருஷத்தில் 13,000க்கு மேலே ஆட்களை எடுக்கலை, வேலைக்கே எடுக்கலை. எல்லாருமே ரேப்பிடோ, ஸ்விக்கி, அமேசான் இந்த மாதிரி இடத்துல தான் வேலை செய்கிறாங்க.
டிசிஎஸ்ல வேலை செய்கிறாங்க, சன் டிவியில் வேலை செய்கிறாங்க, கலைஞர் டிவியில் வேலை செய்கிறாங்க, ஐடி கம்பெனிஸில் வேலை செய்கிறாங்க. அங்கெல்லாம் எங்கேயுமே ரிசர்வேஷன்ஸ் இல்லை, எந்த ப்ரைவேட் பொசிஷன் ரிசர்வேஷன் இல்லை. அப்போ என்ன சமூக நீதி, என்ன இடஒதுக்கீடு இவங்க பண்ணியிருக்காங்க? சரி, கேள்வி 1. சரி, இந்த கேள்விக்கு நான் கேட்குறேன். இப்போ இந்த பிரைவேட் செக்டார்லையும் ரிசர்வேஷன் வேணும் அப்படிங்கிறது பாஜக எந்தெந்த மாநிலங்கள், ஆளக்கூடிய மாநிலங்களில் கொண்டு வந்திருக்கிறீங்க? மேடம், எல்லா இடத்துலையும் 50% வந்து ரிசர்வேஷன் இருக்குது. நாங்கள் தான் சமூக நீதியை பாதுகாக்கிறோம், நாங்கள் தான் இந்த சமூக நீதி நாங்கள் இல்லைன்னா பாதுகாக்கவே முடியாது அப்படின்னு இருக்கிறவங்க இப்போ நாங்கள் பிஜேபி யோசித்து வச்சிருக்கிற இந்த ஒரு விஷயத்தை, தமிழ்நாட்டுக்கு யோசித்து வச்சிருக்க இந்த ஒரு விஷயத்தை 1967 திமுக எத்தனையோ முறை ஆட்சிக்கு வந்திருக்கு. நாங்கள் எங்கே பண்ணலன்னு கேட்குறீங்க. நாங்கள் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எந்தெந்த லெவலில் பண்ணிட்டு இருப்போங்கிறதுக்கு அதுக்கு இந்த இன்டர்வியூ டைமே பத்தாது. அவ்வளோதான், அதோட நான் நிறுத்திக்கிறேன். கல்வியில் தமிழ்நாடு முதலிடம். கட்டாய கல்வி இருக்கணும் அப்படின்னு சொல்லி 8ஆம் வகுப்பு வரை கல்வி வந்து கட்டாயம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே பண்ணுறதும் வந்து தமிழ்நாட்டில் தான். அடுத்து நீங்கள் சொல்கிற ரிசர்வேஷன் படி தான் கல்லூரிகள்லையும் முன்னுரிமை கொடுக்கப்படுது. அதே மாதிரி வேலை வாய்ப்புலையும் வந்து அது தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு 20% வந்து வேலை வாய்ப்பு டிஎன்பிசி தேர்வு மூலமாக கொடுக்கணும்னு கூட இப்போ ஜிஓ வந்திருக்கு. அப்போ இவங்க வந்து எல்லா இடத்துலையும் அதை கொஞ்சம் நிறைவேற்றிட்டு தான் வர்றாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்கல்ல இந்த ப்ரைவேட் ஸ்கூல் செக்டார் இதெல்லாம் சொல்கிறீங்க. ப்ரைவேட் ஸ்கூலில் 25% வந்து ஏழை குழந்தைகள் படிக்கிறதுக்கு நீங்கள் கொடுக்கணும் மானியம்னு. அதுவே இன்னும் பாஜக மத்திய அரசுலேருந்து வரல சார். அந்த குழந்தைங்களை சேர்க்க முடியாமல் பெண்டிங்கில் வச்சுருந்தாங்க. சமஸ்கிர சிக்ஷா அபியானில் பணம் வரலை. அந்த பணத்துலையும் மெட்ரிகுலேஷனில் ஏழை குழந்தைகள் படிக்கிற பர்சன்டேஜ் சேர்க்குறோம்ல, அவங்களுக்கு ஃபீஸ் கட்டணும்ல, அதுக்கு கூட மத்திய அரசு கொடுக்கல. அப்போ எவ்வளோ தான் சார் நீங்கள் பாஜக மத்தியில் இருக்கிறது என்ன பண்ணுறீங்க? இந்த இவ்வளோ சிக்கல்களை தாண்டி தானே தமிழ்நாடு இன்னைக்கு முன்னுரிமையில் இருக்குது, முதலிடத்தில் இருக்குது. நான் இங்கே இதில் சொல்ல வர்றது என்னென்னா, பணம் இருக்கிறவர்கள்னால கண்டிப்பாக எஜுகேஷன், நல்ல எஜுகேஷன் தமிழ்நாட்டில் பண்ண முடியும். பணம் இல்லாத ஏழைகள் அப்படியே ஏழையாக இருக்கான். டேட்டா தான் சொல்லுது. 65 லட்சம் பேர் சேர்ந்து நீங்கள் கடைசியாக 13,000 பேருக்கு தான் நீங்கள் தமிழ்நாட்டில் வேலை கொடுக்குறீங்க ஒரு வருஷத்துக்கு. 65 லட்சத்தில் 13,000 பேருக்கு தான் வேலை கொடுக்குறீங்கன்னா நீங்கள் அல்டிமேட்டாக கவர்மெண்ட் எதுவும் பண்ணுறதில்ல. ப்ரைவேட் செக்டர் ஏன் வரான்? இங்கே வந்து 400 இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது. 400 இன்ஜினியரிங் காலேஜ் ஒவ்வொரு வருஷத்துலேயும் இன்ஜினியர்ஸ் நிறைய பேர் வரான். ஆட்டோமேட்டிக்காக ஒரு பர்டிகுலர் காலத்தில் வந்து லெதர் எக்ஸ்போர்ட்ஸுக்காக வேர்ல்டு ஃபுல்லாக வந்து இங்கேருந்து லெதர் எக்ஸ்போர்ட் பண்ணோம். அதுக்கப்புறமா ஹேண்ட்லூம் துணி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து ஐடி ரிலேட்டட் பீப்புள் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அதுக்கு அந்த 400 இன்ஜினியரிங் காலேஜஸ் ப்ளஸ் 44 யூனிவர்சிட்டிஸ் தான். அது எங்கெங்கே இருக்குது? தமிழ்நாடு ஒன்று, ஹைதராபாத் ஒன்று, பெங்களூர் ஒன்று, குர்காம் ஒன்று. இந்த 4 ஸ்டேட்டில் தான் நம்பர் ஆஃப் ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜஸ் நிறைய இருக்கிறனால வேலை வாய்ப்பு அதிகமாக வருது. நான் சொல்கிறது வந்து ரிசர்வேஷன் ஸ்கூல்ஸில் இருந்தால் தான் ஏழை குழந்தைகள் படிக்க வைக்க முடியும் அப்படிங்கிறத ஒரு சிங்கிள் பாயிண்ட். ரிசர்வேஷன் 17 வயசு வரைக்கும் இல்லாதனால குழந்தைங்க படிக்கலை. திமுக அப்படி ஒரு மைண்டே திங்க் பண்ணல. அவங்க வந்து அவங்க பையனை முதல்வர் ஆக்கணும், அடுத்தது அவங்க பேரனை முதல்வர் ஆக்கணுங்கிற அந்த மைண்ட் செட்டில் இருக்கிறாங்களே ஒழிய சமூக நீதியை காக்கிறோம், அப்புறமா வந்து இடஒதுக்கீட்டில் நாங்கள் பண்ணுறோங்கிறது திரும்பவும் நான் சொல்கிறேன். அந்த பாயிண்ட் வந்து நீங்கள் புரிஞ்சிருக்கீங்க, நீங்கள் ரொம்ப இன்டெலிஜென்ட் தான். 17 வயசு வரைக்கும் ஒருத்தர் சர்வைவ் ஆகிட்டாருன்னா 17 வயசுக்கு அப்புறமா சர்வைவ் ஆயிடுறான். ஆனால் அவன் எந்த லெவலில் சர்வைவ் ஆகிறான், எங்கே அவன் ரீச் ஆகிறான்? ஏழையாக இருக்கிறவன், எஸ்சி எஸ்டியாக இருக்கிறவங்க, பிற்படுத்தோர், அவங்களுக்கு சான்சஸே இல்லாமல் போகுது. எலைட்டு படிச்சுட்டே போகிறான். எலைட் வந்து டெஃபினட்டாக படிச்சுட்டே தான் போகிறாங்க மேடம். எலைட்டு அமெரிக்காலேயும் லண்டன்லேயும் வேர்ல்டில் எங்கே போனீங்கன்னா கூட 100 பேர் இருந்தால் 25 பேர் 30 பேர் 40 பேர் தமிழ். ரிசர்வேஷன் கிடையாது. கரெக்டா? இப்போ நீங்கள் டிசிஎஸ் ரிசர்வேஷன் கிடையாது, எங்கேயுமே கிடையாது மேடம். நீங்கள் ஒரு நான் திமுக என்ன சொல்கிறேன்னா, சமூக நீதியும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் ரொம்ப தாழ்ந்து இருக்கிறவங்க எல்லாரையுமே நாங்கள் உயர்த்துவோன்னு சொல்கிறேன். நீங்கள் அந்த மாதிரி எந்த தாட் ப்ராசஸும் பண்ணலை அப்படிங்கிறது தான் என் குற்றச்சாட்டு. இப்போ நீங்கள் உத்தரப்பிரதேஷ்லையோ இல்லை பீகார்லேயோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளவு நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இருக்குது. மைன்ஸு, ஸ்டீல், கோல் எல்லாமே இருக்குது.
ஸோ அங்கே ஃபேக்ட்ரிஸு, கோல்ட் மேனுஃபேக்சரிங் அதெல்லாம் வருது, வராமல் இல்லை. இங்கே இருக்கிற ஆட்கள் போய் அங்கே ஒர்க் பண்ணுறாங்க. நீங்கள் எல்லா இடத்துலையும் இப்போ சேல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களும் போய் ஒர்க் பண்ணுறாங்க. தான் பிரச்சனை. தமிழ்நாட்டிலேருந்து அங்கே ஒர்க் பண்ணுறவங்க அதிகாரிகளாக போகிறாங்க. உத்தரப்பிரதேசம், பீகார்லேருந்து அங்கேருந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு வர்றவங்க தொழிலாளர்களாக வர்றாங்க. அப்போ நீங்கள் வட மாநிலத்தை ஆளக்கூடிய பாஜக அங்கெல்லாம் நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க? அந்த மக்களை என்ன நிலைமையில வச்சிருக்கீங்க? நல்ல கேள்வி மேடம். நீங்கள் வந்து யூபிஎஸ்சி எடுத்து பாருங்கள். யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் குரூப் 1, குரூப் 2 எல்லாத்துலேயுமே பீகார், உத்தரப்பிரதேஷ், குஜராத் இந்த மாதிரி மாநிலத்திற்கவங்க தான் மோர் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், மோர் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், மோர் குரூப் 1 ஆஃபீஸர்ஸ் எல்லாம். நீங்கள் இன்கம் டேக்ஸ், கஸ்டம்ஸ் எங்கேயுமே எடுத்துகிட்டு பாருங்கள். சரி, ஒரு ஒரு ஊர்லேயும் ஒரு ஒரு கட்டமைப்பு மேடம். இங்கே தமிழ்நாட்டில் இருக்கவங்க ஐடி ரிலேட்டட் கம்பெனிஸில் வேலை செய்யணும்னு நினைக்கிறாங்க. உத்தரப்பிரதேஷ், பீகார், ஜார்க்கண்ட் அந்த மாதிரி சென்ட்ரல் இந்தியாலாம் வந்து அதிகாரம் வேணும், என்ன வந்து நமக்கு அங்கே வேணும்ன்ட்டு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அட்டென்ட் பண்ணி நீங்கள் எங்கே வேணால் போய் பாருங்கள். நீங்கள் கஸ்டம்ஸ் போங்க, ரயில்வேஸ் போங்க, 100 எம்ப்ளாயி இருந்தால் கிட்டத்தட்ட 70 to 80% ஆஃப் தி எம்ப்ளாயீஸ் வந்து கம் ஃப்ரம் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா. கேரளாவில் அக்ரிகல்ச்சர் இருக்குது. ஆனால் நீங்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் நீங்கள் ரயில்வேஸில் போய் பாருங்கள், மோர் தென் 20-30% போகிறாங்க. ஸோ ஒரு ஒரு ஊருக்கு ஒரு ஒரு கட்டமைப்பு. இப்போ இங்கே ஐடி இருக்கிறதுனால இங்கே ஐடி, அக்ரிகல்ச்சர் தெலுங்கானாக்கா அக்ரிகல்ச்சர், கர்நாடகாவில் ஐடி இருக்குது. கர்நாடகாவில் நீங்கள் பெங்களூரை தாண்டிட்டீங்கன்னா இட்ஸ் அக்ரிகல்ச்சர். இல்லை, தென் மாநிலங்கள் ஓரளவுக்கு வளர்ந்த மாநிலங்கள் ஆயிருச்சு. அதே மாதிரி கல்வியிலையும் சரி, வேலை வாய்ப்புலையும் சரி அவங்க அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துட்டாங்க. நம்ம பேச வட மாநிலங்கள்ல தான் வந்து பாஜகவோட ஆதிக்கம் இருக்கு. அப்படி இல்லை, நாங்க 21 ஸ்டேட்ல இருக்கோம் மேடம். நீங்க சொல்ற மாதிரி எலைட் பீப்புள் கர்நாடகா நாங்க பல வருஷமா ரூல்ல இருக்கோம், மாத்தி வரோம். ஓகே, கர்நாடகா தென் மாநிலம், தெலுங்கானாவில் நாங்கள் கிட்ட, ஆந்திராவில் நாங்கள் வந்துட்டோம். இப்போ நாங்கள் வராத மாநிலம் வந்து கேரளா, தமிழ்நாடு அண்ட் வெஸ்ட் பெங்கால். இதுதான் 3 மேஜர் மாநிலம். அதான் நாங்கள் டார்கெட் பண்ணுறோம். ஒரு ஆன்டி நேஷனல் டிவிசிவ் பாலிடிக்ஸ் திமுக பண்ணுது. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து இவங்க வந்து கடந்த 24 மார்ச் 3 அப்படின்னு நினைக்கிறேன், 24 ராஜா அவர்கள் வந்து இந்தியா இஸ் நாட் அ நேஷன், இந்தியா ஒரு நாடே கிடையாது, தமிழ்நாடு ஒரு நாடு, கேரளா ஒரு நாடு அப்படின்னு ஆன்டி டிவிசிவாக இந்தியாவை பற்றி பேசுகிறது. செகண்ட் வந்து இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், சிஎம் முதல் கொண்டு துணை முதல் கொண்டு திரும்ப என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் அதிகமாக டேக்ஸ் கட்டுறோம், அந்த டேக்ஸில் வந்து எங்களுக்கு கம்மியாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆன்டி இந்தியா நரேட்டிவை செட் பண்ணுறாரு. தமிழ்நாடு எடுத்துக்கோங்க மேடம், எங்கே ஹையஸ்ட் ஸ்டேட் பட்ஜெட் இருக்கு அவங்க எல்லாருக்குமே. தமிழ்நாட்டில் ஹையஸ்ட் ரெவன்யூ எங்கே கிடைக்கும்? சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, இந்த 4 டிஸ்ட்ரிக்ஸில் நிறைய ரெவென்யூ கிடைக்கும். அந்த ரெவென்யூவில் அரியலூருக்கு பணம் கொடுக்குறீங்களா இல்லையா? கொடுக்கணுமா இல்லையா? அப்போது திண்டிவனத்துக்கு, அப்போ அவங்க அங்கே இருக்கிற கட்டமைப்புக்கு சென்னையில் சேர்ந்து நம்ம எல்லாம் சேர்ந்து காசு கொடுக்குறோம், என் காசு எனக்கே திருப்பி கொடுத்துரு. அரியலூர் இருக்கிறவன் அவன் சம்பாரிச்சிட்டு அங்கே வந்து ஒரு ஸ்கூல் கட்டுறதோ ஒரு செக் டேம் வைக்கிறதோ இல்லைன்னா எதுவுமே நீங்கள் பண்ணக்கூடாது, அரியலூரில் இருக்கிறவங்களுக்கு அரியலூர் கொடுக்கணும், சென்னையில் இருக்கிறவங்க சென்னைக்கு கொடுக்கணுங்கிற மாதிரி ஒரு பொய்யா இப்படி ஒரு மைண்டை இந்தியாவை இந்தியான்னு நினைக்காம இப்போ தமிழ்நாடை டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பிரித்து அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் எவ்வளோ ரெவன்யூ வருதோ அந்த டிஸ்ட்ரிக்ட் மட்டும் தான் செலவு பண்ணணும்னா மற்ற டிஸ்ட்ரிக்டில் என்ன ஆகும்? நாங்கள் கொடுக்கறதுக்கு கம்மியாக தான் வந்து எங்களுக்கு வருது ரிட்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இவங்க வந்து அதிக வளர்ச்சி அடைஞ்சு உங்களுக்கு பைசா கொடுக்குறாங்க. மற்ற மாநிலங்களை ஒரு லிமிட்டுக்கு நம்ம வைக்கலாம், அதாவது ஒரு சர்டைன் டைம் வரைக்கும், ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு நீங்கள் மற்ற இதுக்கு கொடுக்கலாம். நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஒரு மாநிலம் அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருக்கும், மற்ற மாநிலங்களுக்கு நாங்கள் பகிர்ந்து கொடுப்போன்னா அங்கே ஆட்சி பண்ணுறவங்க அந்த மாநிலத்தை வளர்க்கணும்னு எண்ணம் வரணும்ல. நீங்கள் எவ்வளோ நாள் ஒரு நோஞ்சாங் குழந்தைன்னு அதை வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. என்ன உங்கள் பாயிண்ட் ஆஃப் என்ன? பாஜக இப்போ ஒரு நல்ல போஷாக்கான குழந்தை இருக்குது, நோஞ்சாங் குழந்தை இருக்குது அப்படின்னா நோஞ்சாங் குழந்தைக்கும் கொடுக்கணுங்க, அதுதான் இப்போ அந்த குடும்பத்தில் முக்கியம் அப்படிங்கிறீங்க. எவ்வளோ நாள் அதை நோஞ்சாங் குழந்தையாக வச்சுருப்பீங்க?
அந்த குழந்தைக்கு நீங்க போஷாக்கு கொடுத்து அதையும் வளர்க்கணும்ல. இப்போ போஷாக்கான குழந்தைக்கு அது நல்லா தானே இருக்கு அப்படின்னா அது எப்படி அதை அதுக்காக விட்டுட முடியுமா? அப்போ இவ்வளோ நாளாக மற்ற மாநிலங்களை நீங்கள் உயர்த்தாமல் இருக்கிறது யாரோட தவறு? அந்தந்த மாநிலங்கள் வளர்ச்சி அடையாமல் இருக்கிறது யாரோட தவறு? அப்போ அது முக்கியம் இல்லை. தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்சிருச்சு, நாங்கள் கொடுக்கறதுக்கு அடுத்து நாங்களும் வளர்ச்சி அடையணும். அதனால நாங்கள் கேட்குறோம், எங்களுக்கு தேவை இருக்குது. நீங்கள் மற்ற மாநிலங்களை அப்படியே வச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் இது ஆன்டி நேஷன்னு நீங்கள் கொண்டுட்டு போனீங்கன்னா எப்படி? இந்தியாவுக்கு ஒரு ரெவென்யூன்னு மொத்த ஸ்ட்ரீம் மேடம். இந்தியாவுக்கு மொத்தமாக இவ்வளோ ரெவென்யூ, இவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர். அதை இப்போது நீங்கள் ஒரு ஒரு எந்த ஒரு விஷயத்தையுமே இப்போ என்ன பண்ணுறோன்னா, மலையும் மலை சார்ந்த பகுதிகள் அப்படின்னு ஒரு டிவிசிவ் இருக்குது. அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா 90% சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குது, 10% அங்கே இருக்கிற இந்தியர்கள் 10% தான் அந்த ஸ்டேட்டில் கொடுக்க முடியும். ஏன்னா அவ்வளவு தான் அங்கே ரெவென்யூ ஜென்ரேட் பண்ண முடியும். நீங்கள் ஒரு ஜென்ரேட்டே இப்போன்னு இல்லை, இன்றைக்கின்னு இல்லை மேடம், இன்னும் 10 years டவுன் த லைன், 20 years டவுன் த லைன் கூட அவ்வளோதான் ஜென்ரேட் பண்ண முடியும். மேகாலயா சேர்ந்தவங்களோ இல்லைன்னா நீங்கள் மணிப்பூரை சேர்ந்தவங்களோ இல்லை நாகாலாண்டில் சேர்ந்தவங்களோ, அதுவும் பார்ட் ஆஃப் இந்தியா. அந்த இந்தியாவில் அவ்வளோதான் ஜென்ரேட் பண்ண முடியும். ஆனால் அவங்க 10% ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்கிறதுக்காக அந்த 90% கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுக்காமல் இருக்க முடியாது. இவங்களும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் இருந்திருக்காங்க, இவங்க இல்லாமலாம் இல்லை. அந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்கும்போது அது எல்லாமே ஒரு கால்குலேஷனில் தான் போகுது. இவங்க பொய்யான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. வளர்ந்த மாநிலங்களில் எத்தனையோ நாங்கள் 21 மாநிலத்தை ஆள்றதுனால வளர்ந்த மாநிலங்களையும் நாங்கள் இருக்கோம். இப்போ நீங்கள் குஜராத் எடுத்துக்கோங்க, மகாராஷ்டிரா எடுத்துக்கோங்க, கர்நாடகா எடுத்துக்கோங்க. இது ஒரு 3 மாநிலம் நான் சொல்லிட்டேன் மேடம். இந்த 3 மாநிலம் வளர்ந்த மாநிலத்தில் இருக்கிற அவங்களும் இதே பேசிஸ்லேயோ ஒரு மகாராஷ்டிரா அவங்கள விட அதிகமாக இருக்கிறதுனால பர்சன்டேஜ் வைஸ் கண்டிப்பாக மகாராஷ்டிரா தமிழ்நாடு வரை அதிகமாக கொடுக்குது. இந்த 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 குற்றச்சாட்டே ஒரு ஆன்டி நேஷ்னலாக எடுக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட். இவங்க கவர்மெண்ட்டில் 10 years 2004லேருந்து 2014 வரைக்கும் இருந்தாங்கல்ல மேடம். அப்போ என்ன பர்சன்டேஜில், அப்போ ஜிஎஸ்டின்னு இருக்காது, வேற ஒரு ஆக்ட் இருந்தது, என்ன பர்சன்டேஜில் பணம் வந்ததோ எனக்கு ரொம்ப ஆச்சரியம். என்னென்னா என்னுடைய நண்பர் தங்கம் தென்னரசும் பழனிவேல் ராஜனும் இவங்க 2 பேருக்கு தான் அந்த அளவுக்கு திங்கிங் இல்லை. பட் இவங்க 2 பேரும் அதே குற்றச்சாட்டை சொல்கிறது என்பது ஒரு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் ஒரு சென்ட்ரலில் இருக்கிற எந்த கவர்மெண்ட், அது காங்கிரஸாக இருந்தாலும் பிஜேபியாக இருந்தாலும், தமிழ்நாடு வேற இந்தியா வேற அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பை திமுக இப்போத்துலேருந்து இல்லை. 1949 பெரியார் வி வாண்ட் டிராவிடிசம் அப்படின்னு லெட்டர் எழுதுறாரு. ஜின்னா, நீ பிரிக்கும் போது எங்களை சேர்த்து பிரித்து கொடுன்னு. இவங்க அதுலேருந்து வந்தவங்க தான். அதனால இவங்க அப்படியே பண்ணுறது தமிழ்நாட்டில் இருக்க மக்களை தான் பாதிக்குது. நான் எல்லா இடத்துலையுமே வாட்டர் ஸ்கீம்ஸ் பண்ணுறேன் இந்தியா ஃபுல்லாக. இந்த தமிழ்நாட்டில் நான் டேக்ஸ் நிறைய கொடுத்துட்டேன். அதனால நான் 75% நான் தமிழ்நாடுக்கு அந்த காசை கொடுத்துட்டு 25% மட்டும் நீங்கள் பண்ணுங்கன்ட்டு வளராத மாநிலத்தை ஈக்குவலாக வச்சேன்னா என்னால் டெஃபினட்டாக நாகாலாண்டுக்கு போட முடியாது, பணம் இருக்காது. இது ஃபைனான்ஸ் மினிஸ்டராக சிதம்பரம் இருந்திருக்காரு, அவராவது ஒரு நியாயத்தை சொல்லணும். இது ஒரு டிவிசிவ் பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க. ராஜா பேசுறது, ஹிந்துத்துவா பற்றி பேசுறது, சனாத தர்மம் பற்றி பேசுறது, இது எல்லாமே ஆன்டி நேஷ்னலாக இவங்க கொடுக்குற ஸ்பீச்சஸ். நீங்கள் 87% ஹிந்துஸ் இந்தியா ஃபுல்லாக இருக்காங்க. எதனால் அவங்கள பற்றி இப்போ நாங்கள் எங்கேயாவது எந்த ரிலிஜனாவது தாக்கி பேசுகிறோமா? டிஎம்கே ஒரு கம்யூனல் பார்ட்டி மேடம். ஒரு மதத்தை தூக்கி மற்ற மதத்தை இறக்கி பேசினதான் அது கம்யூனல் பார்ட்டி. அப்படி தான் இருக்குது. திமுக என்ன பண்ணுது, ஒரு மதத்துக்கு பதிலாக 2 முஸ்லீம் கிறிஸ்டினை தூக்குவாங்க. எதனால் நீங்கள் மறுபடியும் ஹிந்துஸை திட்டுறீங்க? சனாதன தர்மம் அப்படிங்கிறதுக்கு ஏன் திட்டுறீங்க? எதனால் அது ஒரு சீஃப் மினிஸ்டர் அப்ரூவ் பண்ணுறாரு. ஒரு உதயநிதி ஸ்டாலின் பேசினாலும் அது ஏன் அப்ரூவ் பண்ணுறீங்க? சனாதனம் என்பது 87% ஹிந்துஸ் ஃபாலோ பண்ணுறது, அதை ஏன் திட்டுறீங்க? நீங்க பேசுறத பார்த்தா பாஜக கம்யூனல் பார்ட்டி இல்லையா சார்? 100% இல்ல. நீங்க இந்து முஸ்லிம் பேசுறதே நீங்க தானே. இப்ப வந்தே மாதரம் சர்ச்சையில கூட அதுதானே கேக்குறீங்க. வந்தே மாதரம் ஒரு பங்கிம் சாட்டர்ஜி அவர் எழுதினருடைய இதுவே அதுல கட்சி நாட்டுடைய ஒற்றுமை பற்றி. ஆனா நான் திமுக தான் மதவாத கட்சிங்கிறேன். திமுக அப்சல்யூட் கம்யூனல் பார்ட்டி.
பிஎஃப்ஐ மாதிரி பேன் பண்ணோம். ஏன்னா அவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு மதத்தை பயங்கரமாக முஸ்லீம், இவர் வந்து முதல்வர், எல்லாருக்கும் முதல்வர் தானே, நபிகள் நாயகன் பிறந்த நாளைக்கு நேரடியாக போய் வாழ்த்து சொல்கிறார் அவங்க ஃபங்க்ஷனுக்கு, தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டார். சொல்லாதீங்க, தட்ஸ் ஃபைன். அப்யூஸும் பண்ணுறீங்களே, அதெல்லாம் ஆன்டி நேஷனல் இல்லாமல் என்ன, ஏன் அப்யூஸ் பண்ணுறீங்க? சரி, நீங்க இவ்ளோ பேசுறீங்க, நான் திரும்ப கேக்குறேன், அப்யூஸ் பண்ணதா காட்டுங்க. பிஜேபி முஸ்லிமையோ கிறிஸ்டினையோ அப்யூஸ் பண்ணது ஒரு, இப்போ நான் 4 இன்ஸ்டன்ஸ் சொல்கிறேன்ல மேடம், பொன்முடி, ராஜா, கரெக்ட், தென் டிஆர் பாலு, மிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் அண்ட் மிஸ்டர் ஸ்டாலின், மிஸ்ஸஸ் கனிமொழி, எல்லாருமே டாப் லீடர்ஸ், பார்லிமெண்டேரியன்ஸ், பதவியில் இருக்கவங்க. இந்த மாதிரி பதவியில் இருக்கிற ஒரு பொசிஷனில் இருக்கிற முஸ்லிமையோ கிறிஸ்டினையோ பிஜேபி அப்யூஸ் பண்ணியிருக்குன்னு ஒன்று காட்டுங்க. உங்ககிட்ட இருக்கிற சொத்துக்களை பறித்து வெளிநாட்டிலேருந்து வந்தவர்கள், அதாவது ஊடுருவியவர்களிடம் கொடுத்து விடுவார்கள் அப்படின்னு அவர் பேசினார். கரெக்ட். அது என்னன்னா, உங்களிடம் இந்துக்களிடம் இருக்கிற சொத்துக்களை பறித்து ஊடுருவியவர்களிடம் கொடுத்து விடுவார்கள். இதுக்காக தேர்தல் ஆணையத்துக்கு எதிர்க்கட்சிகள் கடிதம் கூட எழுதினாங்க. ரொம்ப கரெக்டான பாயிண்ட், கரெக்டா பேசியிருக்காரு. வாட் இஸ் தட்? சிஏஏ. சிஏஏ என்ன? இந்தியாவில் இல்லாதவர்கள் இங்கே வந்து ராங்ஃபுல்லாக வந்து தங்குறவங்களை தான் அவர் டார்கெட் பண்ணி அப்படி சொன்னார். யார் யாரெல்லாம் ஒரிஜினலாக இந்தியன்ஸ் இல்லாமல் பங்களாதேஷ்லேருந்து ஊடுருவியவர்கள், பாகிஸ்தான்லேருந்து ஊடுருவி இங்கேயே இருக்கிறவங்க, அவங்கள தான் சொல்லி, இப்போ நீங்கள் வந்து காங்கிரஸை திருப்பி கவர்மெண்ட் கொண்டு வந்தால் அவங்க எல்லாருமே இவங்களை நேச்சுரல் சிட்டிசன்ஸ் ஆக்கி இவங்களுக்கு எல்லாருக்கும் உங்களை சொத்தை பிரித்து கொடுத்துருவாருன்னு. அதில் என்ன தப்பு? இல்லை, அது பாஜக தலைவராக அவர் பேசலைங்க. பாஜக தலைவர் ஒரு பார்ட்டியில் இருக்கிறவர் கிடையாது, அவர் பிரதமர். நீங்கள் சொல்கிறீங்கல்ல முதல்வர் அதிகாரத்தில் இருக்கிறவர், அப்போ பிரதமராக அவர் இருக்கும் போது அவருக்கும் அந்த பொறுப்பு இருக்குல்ல. சிஏஏல இருக்கிற எல்லாரையுமே நேச்சுரலைஸ் ஆக்கி இந்தியன்ஸ் ஆக்கிடுவாங்க அப்படிங்கிறது தான் ஒரு பாயிண்டே ஒழிய அவர் இங்கே இருக்கிற முஸ்லீம்ஸை பற்றியோ கிறிஸ்டியன்ஸை பற்றியோ சொல்லலை. கடந்த ஒரு 70 ஆண்டுகளாக இருக்கட்டும், திராவிட ஆட்சி வந்த 50 ஆண்டுகளாக இருக்கட்டும், ஒற்றுமையாக தானே சார் இருக்காங்க தமிழ்நாட்டில். இதே இந்து முஸ்லீம் ஒற்றுமையாக தானே இருக்கிறாங்க. இந்த பேலன்ஸ் தான் தமிழ்நாட்டையே யாராலையும் டச் பண்ண முடியல சார். கலவரம் இல்லாத பூமியா தமிழ்நாடு இருக்கு. இந்தியா ஃபுல்லாக அப்படிதான் மேடம் இருக்கு. இல்லையே, அதானே பிரச்சனை. நான் சொல்கிறேன் கேளுங்க. 2014 நாங்கள் கவர்மெண்ட் வந்தோம். 2014 2026 ஆச்சு. எங்கே வந்து எந்த இடத்துல நீங்கள் வந்து மத கலவரம் வந்திருக்கு இந்தியாவில்? புல்டோசர் எங்கே கலாச்சாரம் வந்தது? மத கலவரம் இல்லை. இந்த மாதிரி ஒரு அப்பீஸ்மெண்ட்டுக்கு போகிறோம் அப்படின்னா, ஒரு அடக்குமுறைக்கு இருக்குன்னா எங்கே வந்து கலாச்சாரம், புல்டோசர் கலாச்சாரம் எங்கே வந்தது? ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு கட்டி வச்சு உதைச்சது, நிறைய விஷயங்கள் நடக்குது. ஆனா நம்ம தமிழ்நாட்டுல இந்த பேலன்ஸ் இருக்கா இல்ல? கரெக்ட் மேடம். இல்ல, அதாவது இங்க டிஎம்கே வந்து ஹிந்துஸை கிரஷ் பண்றாங்கங்கிறது எங்க குற்றச்சாட்டு. சரி, இப்போ வந்து நீங்க எங்க இருக்குன்னு கேட்டீங்களா, இதே திருப்பரங்குன்றத்தில் ஒரு எம்பி போய் அங்கே நேரடியாக போய் ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணி ஒரு மத கலவரத்தை தூண்டுறதுக்கு ட்ரை பண்ணார். ஆனால் ஹிந்துஸ் அதில் காமாக எடுத்துக்கிட்டாங்க. வக்ஃப் போர்டில் திருச்செந்தூர் அப்படிங்கிற ஒரு இடத்தையே வந்து வக்ஃப் போர்ட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி கிளைம் பண்ணாங்க. வக்ஃப் ஆக்ட்னால தான் அது தப்பிச்சுது. இல்லைன்னா அந்த கோயில் எல்லாமே அடிச்சுன்னு போயிருக்கோம். இந்த மாதிரி ஹிந்துஸ் வந்து இங்கே வந்து ரொம்ப டிஎம்கே கவர்மெண்ட் வந்து அவங்கள அடக்குமுறையில் வச்சுருக்குங்கிறது தான் உண்மை. ஆனால் இந்தியா ஃபுல்லாகவே ஹிந்துஸும் முஸ்லீம்ஸும் கிறிஸ்டியன்ஸும் எப்பயுமே ஒன்றா தான் இருக்காங்க. இவங்க வந்து இந்த கம்யூனல் பாலிட்டிக்ஸ் பண்ணலன்னா, கம்யூனல் பாலிட்டிக்ஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இவங்க க்ரோத், நான் வந்து 580 வாக்குறுதி கொடுத்துறேன், 500 நிறைவேற்றிட்டேன்னு சொல்லாமே இவங்களால் அது சொல்ல முடியல. மறுபடியும் பாஜக வர விட்டுறாதீங்க, பாஜக வர விட்டுறாதீங்கன்னு சொல்கிறாங்களே ஒழிய, நான் 500 விஷயங்கள் பண்ணிட்டேன், என் பையன் இல்லை, நெப்போட்டிசம் இல்லை, டிஸ்ட்ரிக்ட் வைஸ் நாங்கள் இதெல்லாம் யாருமே இல்லை, கட்சியில் இருக்கவங்க தான் வேலை செஞ்சு எல்லாம் முன்னுக்கு வராங்க அப்படின்னு அந்த க்ரோத் ஃபேக்டரை பற்றி பேசாமல் அவங்க வந்து பாஜக ஒரு கம்யூனல் பார்ட்டின்னு சொல்லி எங்களை விலக்கி ட்ரை பண்ணுறாங்க. நாங்கள் வந்து திமுக ஒரு கம்யூனல் பார்ட்டி,
முஸ்லீமுக்கும் கிறிஸ்டியனுக்கும் இருக்கிற பார்ட்டி ஹிந்துஸுக்கு ஆன்டி பார்ட்டிங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு. சரி, கூட்டணியில கூட சார் இப்போ ஏதாவது முரண்பாடு இருந்துகிட்டே இருக்க. இப்போ அதிமுகவுடைய பொதுக்குழு கூட்டம் சமீபத்தில் நடக்கும்போது தெளிவாக 2 விஷயங்கள்ல அதிமுக தீர்மானம் போட்டாங்க. ஒன்று வந்து கூட்டணியை முடிவு செய்யும் அதிகாரம் வந்து அதிமுகவுக்கு தான், அதாவது இபிஎஸ் அவர்களுக்கு முழு அதிகாரம் பொதுச் செயலாளருக்கு வழங்கப்பட்டிருந்தது. இன்னொன்று கூட்டணிக்கு தலைமை அதிமுக தான். இது ஒரு பாஜகவுக்கு அதிமுக கொடுத்த மெசேஜா? மேடம், அமித்ஷாஜி சொன்னது வந்து திருநெல்வேலியில் எங்கள் மாநாட்டில் சொன்னது வந்து திரு எடப்பாடி அவர்கள் தலைமையில் என்டிஏ கவர்மெண்ட் அமையணும். எந்த இடத்துலையுமே என்டிஏ கவர்மெண்ட்னா அந்த கவர்மெண்ட்டில் வந்து நாங்கள் பார்ட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. எங்கள் அலையன்ஸில் வந்துட்டாவே, இப்போ நீங்கள் பீகாரில் எங்களுக்கு ஹையர் சீட்ஸ், நாட் ஓன்லி திஸ் டைம், ஈவன் ப்ரீவியஸ் டைம் கூட ஹையர் சீட்ஸ் இருக்கும்போது நிதிஷ்குமார் தலைமையில் கவர்மெண்ட் அப்படின்னு சொன்னால் நிதிஷ்குமார் தலைமையில் தான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். 21 ஸ்டேட்டை ரூல் பண்ணுறவங்களுக்கு இங்கே வந்து ஒரு கவர்மெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு இல்லை. என்டிஏ கவர்மெண்ட் அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் எடப்பாடின்னு சொன்னாவே அது எடப்பாடி கவர்மெண்ட் தான். இப்போது என்டிஏவுடைய ஏர்லியர் பாலிசிஸ் நீங்கள் பாருங்கள் மேடம், திமுக மாதிரி கிடையாது. எப்படின்னா 1999 பிஜேபி வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் வருது. அப்போ திமுக எங்கள் பார்ட்டியில் ஒரு அங்கம். அந்த அங்கமாக இருக்கிறவங்க 12 சீட்டு ஜெயிக்கிறாங்க. அந்த 12 சீட் ஜெயிக்கிறவங்களுக்கு 2 போர்ட்ஃபோலியோஸ் இன் கேபினெட்டும் 4 எம்ஓஎஸ் தரும். இந்த மிஸ்டர் வைகோ பெரிய டால் லீடர். அப்போ வாஜ்பாய்ஜிக்கு அவர் மேலே ஒரு பெரிய மரியாதை. அவங்க 4 சீட் தான் ஜெயிக்கிறாங்க, அவங்களுக்கு 2 எம்ஓஎஸ் தரும். எப்பயுமே எங்கள் பிஜேபியோடைய மைண்ட் செட் வந்து எப்பயுமே ஷேரிங். இது அப்படியே திமுகவுக்கு போகும். 1967 சுதந்திர கட்சியோடு தான் அவங்க ஆட்சி வராங்க. மினிஸ்ட்ரி கொடுத்தாங்களா? கொடுக்க மாட்டாங்க. கரெக்டாக. இதே அவங்க காங்கிரஸோட 2004 எலெக்ஷன் நிற்கிறாங்க. மொத்தமாக ஜெயிக்கிறது அவங்க வந்து 15 சீட்டு 2004 கண்டெஸ்ட் பண்ணி 8 சீட்டு ஜெயிக்கிறாங்க. அதில் 3 கேபினெட்டு 2 எம்ஓஎஸ் கொடுக்குறாங்க பிஜேபி. ஐ மீன் காங்கிரஸ் கொடுக்குறாங்க அவங்களுக்கு. 2009 17 சீட்டு ஜெயிக்கிறாங்க, 2 கேபினெட்டு 4 எம்ஓஎஸ். இப்படி வந்து அவங்க ஜெயிக்கும் போது அவங்க வந்து கம்மியான பார்ட்னராக இருந்து கம்மியான சீட்ஸ் இருக்கும்போது அதில் வந்து அவங்க ஆட்சியில் பங்கெடுத்துப்பாங்க. ஆனால் எப்பயுமே அவங்க வந்து மெஜாரிட்டியாக இருக்கிற தமிழ் எப்பயாவது மெஜாரிட்டியில் ஜெயிக்கும்போது எக்காரத்தை கொண்டும் காங்கிரஸுக்கு அவங்க பங்கு பிரித்து கேபினெட்லேயோ இல்லை ஆட்சியிலையோ பங்கு கொடுத்ததே கிடையாது. தமிழ்நாட்டில் கரெக்டாக கொடுத்ததே கிடையாது. இப்போ லாஸ்ட் டைம் கூட 2009 ரொம்ப பரிதாபமான ஒரு நிலைமை வந்து திருமாவளவனுக்கு. 2006 2010 வரைக்கும் அப்போ திமுக ஆட்சி இங்கே மைனாரிட்டி ஆட்சி தான். 2009 திருமாவளவன் 1 சீட் ஜெயிக்கிறார். இவங்க 2 கேபினெட்டு 4 எம்ஓஎஸ் வாங்கிக்கிறாங்க. ஃபேமிலியிலேயே 2 பேருக்கு ஃபேமிலியிலேயே வந்து 2 பேருக்கு சீட், 2 பேர் மினிஸ்ட்ரி. இப்படி இருக்கும்போதே மேடம் திருமாவளவனுக்கு அப்போ ஈஸியாக கேபினெட்லேயோ இல்லை ஸ்டேட் மீட்டிங்லேயோ ஒரு மினிஸ்ட்ரி வாங்கி கொடுத்துருக்கலாம். ஆனால் இவங்க வந்து அந்த மாதிரி யாருக்குமே எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஆனால் இவங்க ஜெயிக்கும் போது மட்டும் யாருக்கும் மினிஸ்ட்ரியில் பங்கு கொடுக்க மாட்டாங்க. பாஜக அப்படி கிடையாது. எல்லா இடத்துலையுமே என்டிஏல இருக்கிறவங்களுக்கு மைனாரிட்டியாக, இப்போ பீகாரில் வந்து மிஸ்டர் ஒரு பாஸ்வானுடைய சன்னுக்கு கூட அவர் 20 சீட்டு கொடுத்து அதுக்கும் கேபினெட் கொடுத்துருக்காங்க. ஆனால் எப்பயுமே பங்கு எல்லாருக்கும் வந்து ஆட்சியில் பங்கு கொடுக்குறது வந்து பிஜேபியோடைய பழக்கம். திமுக 50 எப்போவுமே அவங்க மட்டும் எல்லா பதவியும் வச்சுப்பாங்க. அவங்க சென்டரில் மட்டும் காங்கிரஸுக்கு வந்து அவங்களுக்கு கேபினெட் கொடுக்கணும், எம்ஓஎஸ் கொடுக்கணும், ஃபேமிலியில் இருக்க 3 பேருக்கு பதவி கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அதே காங்கிரஸுக்கு இங்கே அவங்க கவர்மெண்ட்டுக்கு வரும்போது ஒரு பதவி கூட கொடுக்க மாட்டாங்க. திருமாவளவனுக்கும் ஒரு பதவி கொடுக்க மாட்டாங்க. பரிதாபமாக வைகோ அவர்கள் வந்து கனிமொழியிடம் மன்னிப்பு கேளுங்கிற லெவலுக்கு கொண்டு வந்து இறக்கி அவருக்கு சின்னமும் போய் ரெக்கக்னிஷன் போயும் அவங்க கூட இருக்கிற எல்லா அலையன்ஸ் பார்ட்னர்ஸையும்
க்ரஷ் பண்ணி தான் அவங்க கையில் வச்சுப்பாங்களே ஒழிய இந்த எலெக்ஷன்லேயும் பார்க்க போகிறீங்க 200 சீட்டுக்கு மேலே கண்டிப்பாக திமுக உதயசூரியன் சின்னத்தில் நிற்கணும்னு கம்பல் பண்ணுவார். மீதி இருக்கிற 34 சீட்டில் தான் இவங்க கெஞ்சி கூத்தாடி வாங்கி அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் நிற்பாங்க. அங்கே வந்து அவ்வளோ பெரிய குழப்பம் வரப்போகுது. நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா எங்கள் கூட்டணி வந்து கரெக்டாக செட் பண்ணி எங்களுக்கு வந்து அவங்க வந்து ஏடிஎம்கே தலைமையிலான கூட்டணி தான், ஏடிஎம்கே தான் கூட்டணியை டிசைட் பண்ணோம், எல்லாமே எடப்பாடி தான் டிசைட் பண்ணோம் அப்படின்ட்டு நாங்கள் அவங்க கூட்டணியில் அவங்களுக்கு பலமாக, நான் ஃபஸ்ட்டு இன்டர்வியூ ஆரம்பிக்கும் போது சொன்னேன், நாங்கள் பலமாக இருப்போம், பலவீனமாக இருக்கவே மாட்டோம். ஆனால் நீங்கள் சொன்னீங்க இல்லையா திமுக வந்து இந்த பவர் ஷேரிங் கொடுக்க மாட்டாங்கன்னு, அதையும் ஏற்றுக்கொண்டு தான் இன்னமும் எங்களுடைய கூட்டணி வலுவான கூட்டணின்னு ஒரே மேடையில் திமுக கூட்டணி தலைவர்கள்லாம் கையை பிடிச்சி மேடம். இதே காங்கிரஸ், நீங்க சொல்லி காங்கிரஸ்க்கு கொடுக்கலங்கிறீங்க, அதே காங்கிரஸ் தான் ஐவர் குழு போட்டு அறிவாலயத்துக்கு போய் பேசிட்டு வர்றாங்க. அதுதான் இங்க தமிழ்நாடுல நடக்குது. அதே சமயத்துல தான் மிஸ்டர் ராகுல் காந்தியோட அட்வைசர் விஜய் இங்கே நடக்கும்போதே அங்கே போய் பார்த்தார். எலெக்ஷன்ஸுங்கிறது இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை மேடம். இப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச எலெக்ஷன்ஸுங்கிறது ஜனவரி எண்டில் தான் ஸ்டார்ட் ஆகும். அப்புறமா நீங்கள் பாருங்கள், முந்தி வந்து பாஜக இருக்கிற இடத்துல காங்கிரஸ் இருக்க முடியாது, பாஜக இருக்கிற இடத்துல ஒரு சில கம்யூனிஸ்டோ வர முடியாது. இப்போ வந்து அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு தேர்ட் ஃப்ரண்ட் ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு பொசிஷனில் இருக்குது. அதனால நீங்க பாருங்க, திமுக வந்து தனித்து விடப்படும். சரி, அதிமுக உங்களுக்கு பாஜகவுக்கு பங்கு கொடுக்குறேன்னு சொன்னாங்களா? இல்ல பவர் ஷேரிங்க்கு வர்றாங்களா? இல்ல, நாங்க பவர் ஷேரிங்கே கேட்கலையே. நாங்க பவர் ஷேரிங் அதிமுக கூட அவங்க நிலைப்பாடு வந்து இங்க ஆட்சியில பங்கு அப்படிங்கறதெல்லாம் கிடையாதுங்கிறது வெறும் ரொம்ப சிம்பிள் மேடம். என்டிஏ கவர்மெண்ட் மட்டும் தான் சொல்லியிருக்கோம். எலெக்ஷன்ஸ் முடிஞ்ச பிறகு யார் யார் எவ்வளோ சீட்டு ஜெயிக்கிறாங்களோ, இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 125 சீட்டோ 130 சீட்டு ஜெயிச்சிருச்சுன்னா அவங்க எங்களுக்கு ஆட்சியில் பங்கு தர வேண்டிய அவசியம் கிடையாது. இருக்கா? இல்லை. ஏன்னா 130 அவங்க 117 ப்ளஸ் ஏடிஎம்கேவே இருந்தால் அவங்க தர வேண்டிய அவசியம் இல்லை. மெக்னானிமஸாக கொடுக்கலாம், நீங்கள் வந்து இருங்க, எங்கள் கூட இருங்கன்னு சொல்லி கொடுக்கலாம். தட் இஸ் டிஃப்ரெண்ட். எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தான் ஆட்சியில் பங்கு இல்லையான்னு எடுக்க முடியும். ஆனால் காங்கிரஸ் கிட்ட எல்லாத்தையும் அனுபவிச்ச திமுக இன்னைக்காவது ஒரு தடவை, இந்த தடவை நான் காங்கிரஸுக்கு ஆட்சியில் பங்கு தரேன்னு சொல்லுவாங்களா? இல்லை, இங்கே கொள்கையாகவே வச்சுருக்காங்களே திராவிட கட்சிகள் ரெண்டுமே, திமுகவும் சரி அதிமுகவும் சரி, ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறத இங்கே நாங்கள் வழக்கத்துக்கு கொண்டு வர மாட்டோங்கிறத கொள்கையாகவே வச்சுருக்காங்களே. உங்கள் அலையன்ஸ் பார்ட்னர் அதிமுக கூட தான். இல்லை, 100% மேடம். ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக 2006 வந்தாங்க. 2006லேருந்து 2010 அவங்க மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக வரும்போது ஆட்சியில் பங்கு வேணும்னு அவங்க அலையன்ஸ் பார்ட்னராக இருந்த பிஎம்கே கேட்டிருக்கலாம். யார் யாரெல்லாம் அப்போ அலையன்ஸில் இருந்தாங்களோ கேட்டிருக்கலாம். ஆனால் மெக்னானிமிட்டியாக திரு கலைஞருடைய ரிக்வெஸ்ட்டுக்கு ஏற்றபடி அவங்க யாரும் கேட்கல. ஆனால் அதே மாதிரி இப்போ வந்து திமுக 100 சீட்டோ 106 சீட்டோ வந்தால் காங்கிரஸுக்கு பங்கு கொடுக்காம ஆட்சியில் செய்ய முடியாதுங்கிறது என்னுடைய கருத்து. கண்டிப்பா சார். போஸ்ட் போல் அப்படிங்கிறதுல அது திமுகவா இருந்தாலும் சரி அதிமுகவா இருந்தாலும் சரி, பிரதான கட்சிகள் இந்த மாதிரி சீட்டு குறையும் போது அந்த முடிவுக்கு வர வேண்டியதுதான். ப்ரீ போல்ல என்ன முடிவு எடுக்கிறாங்க, என்ன வைக்கிறாங்கிறது தான் கேள்வி. கரெக்ட். ப்ரீ போல்ல மேடம், அதாவது நாங்கள் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட என்ன அலையன்ஸ்னா, அலையன்ஸ் வந்து எடப்பாடி அவர்களை சீஃப் மினிஸ்டர் ஆக்கணும், என்டிஏ கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணணும். சரி, அமித்ஷா அவர்கள் இன்ன வரைக்கும் இபிஎஸ் முதல்வர் வேட்பாளர்னு சொல்லவே இல்லையே சார். 100% சொல்லியிருக்காரு. எங்க சொன்னாரு? திருநெல்வேலியிலே சொன்னாரு. திருநெல்வேலியில சொல்லல. அண்ணாமலை அவர்கள் சொன்னாங்க, இவர் மேடையில அமர்ந்திருந்தாரே தவிர தன் வாயால் இபிஎஸ் தான் முதல்வர் வேட்பாளர் இன்ன வரைக்கும் பிரிண்ட்டுக்கும் சொல்லல, வெளியில என்டிஏ கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு மேடம். கரெக்டா? ஒரு ஹோம் மினிஸ்டர் என்டிஏ கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்ட பிறகு, என்டிஏ எடப்பாடி அவர்களின் தலைமையில் சொன்ன பிறகு சீஃப் மினிஸ்டர் தனியாக சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, பிரிண்ட்ல அதிமுகவில் இருந்து ஒருவர் முதல்வராக வருவார்னு சொன்னாரு. பேட்டி, பிரிண்ட் பேட்டி. இல்ல மேடம், அவர் சொன்னாரு எடப்பாடி பழனிசாமியின் தலைமையில் அப்படின்னு சொன்னது. தலைமையில் சொன்னா என்ன மேடம்? கூட்டணின்னு சொன்னாரு. தலைமையில் கூட்டணி, தலைமையில் என்டிஏ கவர்மெண்ட் அமையும்னு சொன்னார். அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. சார், இப்போ இந்த 2026 தேர்தலில் திமுகவுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் அப்படின்னு வலுவாக நீங்கள் வைக்கக்கூடியது என்னென்னவா இருக்கு? நான் ஒரு 10 விஷயம் சொல்கிறேன், ரொம்ப ஷார்ட்டாக. சரியா? போதைப் பொருள் பயங்கர அதிகமாக ஆயிடுச்சு. அது வந்து நீங்கள் ஸ்கூல்லேருந்தே
இவங்க வந்து இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு மேடம் ஜெயலலிதா வந்து எவ்வளவோ கட்டுப்படுத்தி இந்த பான் பராக் கூட விற்கக்கூடாதுன்னு கடைகள்லாம் ரைட் பண்ணி ரொம்ப சீரியஸாக அப்போ நடத்திட்டு இருந்தாங்க. சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு தெரியுது. இங்கே இருக்கிற சாலைகள் 1 கிலோமீட்டர் கூட கண்டினியூஸாக நீங்கள் ஒரு சாலையில் போக முடியாது, பள்ளம் மேடுன்னு. இது 3த்துக்கும் மேஜராக என்ன காஸ்ட்னு நினைக்கிறீங்க மேடம்? என்ன காஸ்ட் தெரியுமா மேடம்? இந்த 5 வருஷத்தில் இவங்க போலீஸ் ரெக்ரூட்மெண்ட்டில் 3552 பேர் தான் எடுத்திருக்காங்க. தமிழ்நாடுங்கிறது எவ்வளோ பெருசாகிடுச்சு, எவ்வளோ பேர் வெளிமாநிலத்திலேருந்து வராங்க. போலீஸ் அவ்வளவு டார்ச்சரஸான சுச்சுவேஷன்ஸ் தான் ஒர்க் பண்ணுறாங்க. த நம்பர் ஆஃப் பீப்புள் வெளியூர்லேருந்து வந்த பீப்புள் ஒர்க் பண்ணுறது ஒவ்வொரு நம்ம எல்லாருமே ஒரு டைம் பாம்பில் தான் உட்காந்துருக்கோம். ஏன்னா 2,60,00,000 வெஹிக்கிள் 2021 டிசம்பர் கவுண்ட். இன்னைக்கு 3,65,00,000 வெஹிக்கிள், 1 கோடி வெஹிக்கிள் அதே ரோட்ஸில் எக்ஸ்ட்ரா ஆயிருக்கு. ஆனால் போலீஸ்மென் வந்து 3,552 போலீஸ்மென் தான் எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு எந்த விதமான ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு பிரமாதமான ஒரு செட்டப்பே ஏற்படுத்தி பண்ணல. நான் சொல்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம், ஆனால் அதுதான் உண்மை. அவங்க என்வாயர்மெண்ட் ரொம்ப ஜாஸ்தி, நோ டைமிங், நோ ஹாலிடே. அவங்க குழந்தைங்கள நல்ல ஸ்கூல்ஸ்லையோ, அவங்க ஒரு குட் ஷெப்பர்ட் வாசல்லையோ, ஸ்டெல்லா மேரிஸ் வாசல்லையோ இருந்தால் கூட அவங்க அந்தந்த ஸ்கூல்லையோ அந்தந்த காலேஜ்லையோ அவங்க அட்மிஷன்ஸ் கிடைக்காது அந்த குழந்தைங்களுக்கு. அவங்க ஒர்க் பண்ணுற என்வாயர்மெண்ட் இஸ் ஸோ பெத்தட்டிக். நீங்கள் நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆக, வெதர் இட் இஸ் வெஹிக்கிள்ஸோ ஆர் வெதர் இட் இஸ் நம்பர் ஆஃப் பீப்புள் கம்மிங் இன்னோ, அதுக்கு ஏற்றபடி போலீஸ் ஸ்டேஷன்ஸையும் மென்னையும் எல்லாத்தையுமே அதுக்கான நிதியை ஒதுக்கி அதை பெருசு படுத்தலைன்னா லா அண்ட் ஆர்டரை கட்டுப்படுத்தவே முடியாது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வள்ளுவர் கோட்டத்தை நல்லா பண்ணணும், பேனா வைக்கணும், இதுக்கெல்லாம் நிதி ஒதுக்கிறதுக்கு ஒரு 100 போலீஸ் ஸ்டேஷன் பண்ணி 100 போலீஸ்காரங்களை ரெக்ரூட் பண்ணால் இது கம்மியாகிறதுக்கான போலீஸ் வந்து எல்லாருமே சின்சியராக ஒர்க் பண்ணுறக்கூடியவங்க தான். ஆனால் அவங்களுக்கான என்வாயர்மெண்ட்டை இந்த கவர்மெண்ட் கொடுக்கல மேடம். தென் மந்த்லி இவங்க இபி மந்த்லி எடுக்கிறேன்னாங்க, எடுக்கல. இன்ன வரைக்கும் 3 to 4 டைம்ஸ் வந்து எலக்ட்ரிசிட்டி பில்லை ரைஸ் பண்ணிட்டாங்க. இவங்க 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, ஆனால் அதோட எஃபெக்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ. அதே மாதிரி இவங்க வாக்குரிமை கொடுத்துட்டு நான் வந்து அதை பண்ணல இதை பண்ணலைங்க, அதை நான் அந்த பக்கம் போகல. ஆனால் இவங்க இருந்ததையே உயர்த்திட்டாங்க. டாக்ஸஸ் எல்லா டாக்ஸும் 40 டைம்ஸ் 50 டைம்ஸ் உயர்த்திட்டா வாடகையும் அப்படியே உயர்ந்துருது. ஸோ அது ஒன்று. ஒவ்வொரு ஓய்வூதிய திட்டம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்கல. தென் கல்வி கடன் தள்ளுபடி 30 வயசு மேலே கல்வி கடன் தள்ளுபடி பண்ணல. கிட்டத்தட்ட 13,000 பேருக்கு தான் வேலைக்கே நீங்கள் எடுக்கிறீங்க. ஸோ தனியார் மருத்துவமனை நீங்கள் அதை எடுத்துக்கோங்க மேடம். யார் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க? சாதாரண ஆள் கூட ப்ரைவேட்டில் நீங்கள் ஒவ்வொருத்தரும் பப்ளிக் போய் பார்க்கும்போது ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட எவ்வளோ ட்ரீட்மெண்ட்டுக்கு எப்படி சார்ஜ் பண்ணுறாங்கன்னு தெரியும். ஒரு ஃப்ராக்சர்னால் 3 லட்சம் 2 லட்சம்னு. பப்ளிக் வந்து அப்படி ஒரு சஃபரிங்கில் இருக்காங்க இந்த 10 இயர்ஸ். தனியார் பள்ளிகளையும் தனியார் கல்லூரிகளிலும் இருக்கிற ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ எதில் நீங்கள் வந்து பேசிக்காக ஒரு ஃபேமிலி சஃபர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லா அண்ட் ஆர்டர் 1. செகண்ட் வந்து நீங்கள் உங்கள் ரோட்ஸ் எவ்ரிடே கம்யூட்டிங், அது ஒரு ப்ராப்ளம். எலக்ட்ரிசிட்டி பில், வாட்டர் பில்ஸ், டாக்ஸேஷன், தென் இது அடுத்தது வந்து உங்களுடைய எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் கேர். இந்த 7ம் தினமும் ஒரு ஃபேமிலியை அஃபெக்ட் பண்ணுது. திரும்ப நீங்கள் என்ன சொல்கிறேன், நான் 1000 ரூபாய் கொடுத்துறேன், ஃப்ரீ பஸ் கொடுத்துறேன். ஆனால் இந்த 7ம் வந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஃபேமிலியும் கடங்காரங்களாக தான் ஆக்கிட்டு இருக்கு. நீங்கள் எங்கே வேணால் எடுத்துக்கோங்க மேடம், அக்ரிகல்ச்சரிஸ்டோ அதுவோ எல்லா இடத்துலையும் நான் வந்து இந்த ப்ராமிசஸ் 500 பண்ணல 600 பண்ணல, பேசிக்கான விஷயங்களை கூட இவங்க பண்ணாமல் இவங்களுடைய ஒரே கான்செப்ட் வந்து அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த விஸ்வகர்மா திட்டத்தை அவங்க கட்சியில் வந்து பயங்கரமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு. அப்பா பையன். நீங்கள் ஒரு 24 டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்க சஃபர் பண்ணுறாங்க, அவங்க அதுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. அதை தான் எங்களுடைய விஸ்வகர்மா திட்டத்தை பிரமாதமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு மக்களை வந்து அப்படி சஃபர் பண்ண வைக்கிறதுனால இந்த டிஎம்கே கவர்மெண்ட் மறுபடியும் ஆட்சிக்கு 100% வராதுங்கிறது என்னுடைய ஒப்பீனியன் மேடம். சரி சார், வேறு ஏதாவது இருக்கு? அவ்வளோதான் மேடம்.
எல்லாம் கவர் பண்ணிட்டோமா? எல்லாம் கவர் பண்ணிட்டோம். சரி சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். 2026 தேர்தல் களம் ரொம்ப சுவாரஸ்யமாகவே இருக்கும். பார்ப்போம் சார். நன்றி உங்களுடைய கருத்துக்கள். எங்கிட்ட பேட்டி எடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மேடம். லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் உங்களுக்கு. நீங்கள் இன்டர்வியூ எடுக்கிற விதமும் சரி, உங்கள் சேனலுக்கும் ரொம்ப ரெஸ்பெக்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் மேடம். நன்றி சார். இதுவரை பாஜகவின் மாநில துணைத் தலைவரும் மாநில பூத் கமிட்டியின் ஒருங்கிணைப்பாளருமான திரு RN ஜெயபிரகாஷ் அவர்களிடம் பேசினோம். நன்றி, வணக்கம். இந்த சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். லலிதால வாங்குங்க, நிறைய பணம் சேவ் பண்ணுவீங்க. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.